வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் ரெசிப்பியும் அது கூடவே துவையல் ரெசிப்பியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மழை நேரத்துக்கு நம்ம வந்து அடிக்கடி ரசம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கிற ரசத்துக்கு தேவையான பொருட்கள் தான். பேனில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெங்காயம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறமா மிளகு, வெள்ளைப்பூண்டு, தக்காளி, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரசம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா காயப்பொடி, இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயப்பொடி போட்டால் தான் ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடியது. நம்ம உடம்புல வந்து எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும், ஒரு சளி, காய்ச்சல், இருமல் இருந்தாலும் ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா சரியாயிடும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரசத்தில் சேர்க்குற சீரகம், மிளகு, காயப்பொடி, இது எல்லாத்துக்குமே அதிகம் பவர் இருக்குது. அதனால தான் அந்த ரசம் வந்து நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தில் வந்து நம்ம வந்து புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி வந்து கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரசம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. புளி எந்த அளவுக்கு நம்ம வந்து தவிர்க்கோமோ அந்த அளவுக்கு உடலில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து அரைச்சாச்சு, வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்தாச்சு. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. இப்போ ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா துவையல் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன துவையல் அப்படின்னா மல்லி இலை துவையல். மல்லி இலை வந்து ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்லி இலை துவையல் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த மல்லி இலையில். அது போக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடியது, ப்ளட் சுகர் லெவலை கம்மி பண்ணக்கூடியது, இது எல்லாமே இந்த மல்லி இலைக்கு அதிகமாக இருக்குது. இந்த மல்லி இலையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா பேனில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி எடுத்துக்கோங்க. இலை வந்து நல்லா சுருங்கக்கூடிய அளவுக்கு வதக்கணும். ரொம்பவும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கலர் மாறிடும். இலை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா சுருங்கி வரணும். அந்த தேங்காவும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இலை எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, காரம் அதிகமாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை துவையலுமே நம்ம வந்து ஒரு ரசம் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் மல்லி இலை துவையல் வச்சுமே நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான மல்லி இலை துவையலும் பார்த்தாச்சு. இந்த மல்லி இலை துவையல் வந்து கெட்ட கொழுப்பு வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நல்லாவே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கம்மி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதிக அளவு சக்தி வாய்ந்ததாக இந்த மல்லி இலை துவையல். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா துவையல் செய்ய போகிறோம். மல்லி விதை வந்து ரொம்ப நல்லது. மல்லி இலைக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான் இந்த மல்லி விதைக்குமே இருக்குது. ஏன்னா இந்த மல்லி விதையிலேருந்து வளரக்கூடியதான் அந்த மல்லி இலை. அதனால் அதே அளவு சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த மல்லி விதை. இந்த மல்லி விதை துவையலுக்கு நம்ம வந்து 2லேருந்து 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. கார மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா புளி, அதுக்கப்புறமா தேங்காய், இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. மல்லி வெடிக்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். அந்தளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆற வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், பூண்டு, வத்தல் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மல்லியுமே நல்லா சூப்பராகவே வெந்துடுச்சு. வத்தல் வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஓரளவு மீடியமாக நீங்கள் வறுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கசப்புத்தன்மை தெரியாது. ரொம்ப நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்லி விதை வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்லி துவையல் ரெடி ஆகிடும். மல்லி இலை அப்படி இல்லைனா மல்லி விதை, இந்த 2 துவையலுமே என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு நல்ல பசி இருக்கும். பசியே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ரசம் வச்சு இந்த மாதிரி மல்லி துவையல் ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இது நல்லா விளைஞ்ச கொப்பரை தேங்காய். இந்த தேங்காயிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சட்னி அரைச்சிக்கலாம். அப்படி ரொம்ப உங்களுக்கு வந்து முடியலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். கொப்பரை தேங்காய் வந்து அரைப்படுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் துவையல் வந்து ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த கொப்பரை தேங்காவை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இது என்ன பொடி அப்படின்னா கொள்ளு பொடி.
கொள்ளு நம்ம வந்து நல்லா வறுத்து இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கொள்ளு தான் இல்லாமல் எந்த விதமான இட்லி பொடி செஞ்சாலுமே நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு துவையல் அரைக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தேங்காய், அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துட்டு இந்த கொள்ளு பொடி அப்படி இல்லைனா இட்லி பொடி அப்படி இல்லைனா எள்ளு பொடி எது இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னா புளி சேர்க்கணும். புளி சேர்த்தா தான் அந்த கொள்ளு அப்படி இல்லைனா எள்ளு இது எல்லாமே சட்னி சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து வல்லாரையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஞாபக சக்தி அதிகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இந்த வல்லாரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் கீரை போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வல்லாரை வந்து கசப்பு தன்மை இல்லாமல் நம்ம எப்படி துவையல் அரைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பேனில் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஒத்துக்காதவங்க சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அது வெந்துட்டு இருக்கப்பவே இந்த வல்லாரை இலையை நல்லா தனித்தனியாக அதில் இருக்கிற காம்புகளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். காம்போடு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாகிடும். காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளை எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கூட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக புதினா சேர்க்கணும். புதினா சேர்த்தா மட்டும்தான் அந்த கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு இருக்காது. இல்லைன்னா அந்த வல்லாரையோட கசப்பு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். புதினா, மிளகாய் சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நமக்கு. சுகர் பேஷண்ட் வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வல்லாரைகள் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் தான் அந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வல்லார துவையல் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வல்லார துவையல் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரை, புதினா, எலுமிச்சை இந்த 3ம் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வல்லார துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா புதினா துவையல் தான். புதினா துவையலுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பேனில் என்ன செஞ்சாச்சு, வெங்காயமும் மிளகாயும் சேர்த்தாச்சு. சின்ன சின்ன இலைகள் பழுப்பு இலைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தூர எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா இலைகளை நல்லா கழுவிக்கோங்க. காம்பு பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இலைகளை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த இலைகளை நம்ம கழுவிட்டு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் ஞாபகம் வரும். புதினா சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு புதினா டீ குடித்தாலுமே நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம மூளைக்கு வந்து உடனே போயிடும். அந்த புதினாவோட பண்பே அதுதான், ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடியது, நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மையை அதிகரிக்கக்கூடியது, செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் அப்படி இல்லைனா பச்சை கீரை வகைகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி துவையலாக சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு வந்து செரிமான தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி மல்லி, அதுக்கப்புறமா புதினா இந்த மாதிரி இலைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி உணவுகளை துவையலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இந்த புதினா வந்து வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வெளியில் வந்துடலாம். புதினா துவையலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லெமன் இல்லாத பட்சத்தில் லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க. புளியை விட லெமன் சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரசம் கூட ஒரு 5 வகையான துவையல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுக்குற மாதிரியே ஹைப் ஆப்ஷனும் இருக்குது. அதை ஹைப் கொடுக்க முடிஞ்சவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹைப் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.